எப்பா நேத்திக்கு நைட்டு ஆரம்பித்த பிரச்சனை இந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு வந்து கிடச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசே குளிர்ச்சியாச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் பார்வதியோட ஏற்றஸாக இருந்தாலும் சரி, பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, ஒரு பக்கம் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ லிட்ரலாக பார்வதி அவர்கள் என்னுடைய தப்பு தான், நான் அப்படி அதை சொல்லிடக்கூடாது, நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நேற்றுக்கு நைட் இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே வேறு ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா உள்ளர வரப்போகிறாங்க, 24/7 அவங்க தங்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்கணும், ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து கமருதீன் வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, ஸோ நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, பார்வதி இல்லை நான் இந்த இடத்துல உட்காந்து நான் இதை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும் எங்களுடைய மம்மிக்கு அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லும்போது கமருதீன் ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாப்பில். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பேட் டச் அப்படின்லாம் வந்து சொன்னேன். திவாகர்லாம் யார் வந்து அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு? மூணாவது ஆள் வந்து என்கிட்ட கேட்குறாப்புல, நீ பெண்கள் விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்ட, ஜெயிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லும்போது எனக்கே வந்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மனுஷன் தலை மேலே சத்தியம், அவங்க அம்மா மேலே சத்தியம், அப்படிலாம் சத்தியமெல்லாம் வச்சு நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ இது வந்து பார்வதிக்கு பயங்கர த்ரெட்னிங்காக வந்துருந்தது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் பேபி கிவின்னு கூப்பிட்டா வாய்கெல்லாம் உடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்ன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதனை தொடர்ந்து காலை தூக்கி வந்து சோபா மேலே வச்சுது அப்படின்னு சொல்லி பயங்கர அக்ரெசிவாக வந்து இருந்துட்டு இருந்தார் கமருதீன். ஸோ இதனை தொடர்ந்து பார்வதிக்கு வந்து புரிஞ்சு போச்சு, ஓகே இவன் நம்மளை விடுற மாதிரி வந்து தெரியல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனியாக கூப்பிட்டு நிப்பாட்டி வந்து பேசுகிறாங்க. கமருதீன், நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசிட்டேன், சரியா, நான் சாரியும் சொல்லியிருக்கேன், ஆனால் நீ மறுபடியும் அதை ஏன் எடுத்துகிட்டு வர, இப்போது அந்த பிரச்சனை கிடையாது, அதை ஏன் திரும்ப கொண்டு வர அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதுக்கான ஒரு விளக்கம் வந்து கிடைக்கணும், ஏன்னா அது என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே வந்து இருந்துகிட்டு இருந்தது, ட்ராமாவாக அது பார்த்திங்கன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது, அதை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன், நான் கேட்டுட்டேன், அதுக்கான விளக்கத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அது என்னுடைய தப்பு தான், நான் வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஆனால் நான் சொல்லிட்டேன், அது என்னுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மூடில் வந்து போயிட்டாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கமருதீனும் பார்வதி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா பார்வதி கிளியராக சொல்லிட்டாங்க, இப்போ அந்த பிரச்சனையை பற்றி வந்து அட்ரஸ் பண்ணாத, இப்போ நம்ம 2 பேருடைய பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணலாம், நீ மறுபடியும் அந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து அமைதியாக ஆயிருக்காப்புல. அண்ட் கமருதீனும் ஓகே, எனக்கு இதுக்கு மட்டும் தான் ஒரு கிளாரிட்டி வந்து கேட்கணும்னு நான் நினச்சேன், அதை நான் கேட்டுட்டேன், நீங்கள் வந்து கொடுத்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் 2 பேரும் மறுபடியும் ஒன்றும் ஆயிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இந்த மாற்றத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தை. நன்றி, வணக்கம்.